பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாக இரு என்று ஆண்டவர் தோமாவை பார்த்து கூறுகின்றார். தோமா அதற்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு தோமாவை, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தாமஸ் ஆண்டவரை அந்த விலா எலும்பை நான் தொட்டு பார்த்தாத்தான் என்று விசுவாசிப்பேன் என்று கூறிய தாமஸை ஆண்டவர் அவ்விசுவாசியான தோமாவை வல்லமையாக பயன்படுத்தினார். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றார், தோமாவை பார்த்த ஆண்டவர், நீ விசுவாசிக்காமல் இருந்தாய், இப்பொழுது விசுவாசிக்கின்றாய், நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றேன், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்துக்கள் நிறைந்த இந்தியாவிற்கு நீ சென்று ஆண்டவருடைய சத்தியத்தை நீ கூற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். அதன் நிமித்தமாக தாமஸ் என்று சொல்லக்கூடிய தோமா இந்தியாவிற்கு வந்து, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து, அதுவும் சென்னை பட்டணத்திற்கு வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே வல்லமையாக ஊழியம் செய்தார்.